நாட்டை விட்டே துரத்தி நாட்டு விட்டு போயிட்டாங்க பிறகு அந்த நாட்டு விட்டு அவங்க போல வேலைக்காரன் மாணிக்கங்கிறான் பாரு. அவங்க வீட்டுல அடைக்கலம் கொடுத்துருக்காங்க சாமி. வேலைக்கார மாணிக்கம் அண்ணன் கிடைக்கிற கொடுத்து ஆதரவு கொடுத்து தங்க வைத்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அன்று ஒரு நாள் சாட்டை கொண்டு வேட்டையாடுனீங்களே, அப்ப 3 மாதம் முழுவதும் இருந்தாங்களே, இப்ப குழந்தையும் ஆண் குழந்தை பிறந்துக்குது. அண்ணன் அடித்து நாட்டை விட்டு துரைத்தினாலும் நீண்ட நாட்கள் குழந்தை செல்வ இல்லை என்று எப்படியெல்லாம் இறங்கி தெரிவித்தார்கள் கொடுத்தார்கள் தெரியும். அந்த அப்படி அனுகிரகத்தால் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. புறப்படுகிறேன். என்னை எப்படி எடுத்து வளர்த்தார்களோ அதுபோல அந்த குழந்தை நான் வளர்க்கிறேன். அண்ணனுக்கு குழந்தை பிறந்துக்குதான். குழந்தை அந்த குழந்தைய தொட்டு தூக்கி போடுங்க. குழந்தை யாருன்னு தெரியாம சந்தோஷப்படுறீங்க. பிறந்து இருக்கிற குழந்தையில உனக்கு ஆபத்து, எனக்கு ஆபத்து, நாட்டுக்கு ஆபத்து. அந்த குழந்தை உயிரோடு அந்த குழந்தை சாகடிச்சிருக்க. அண்ணன் மகன் என் கருத்தால் நான் சாகடிக்கணும். அப்பவற்றை கொடிய செயல் ஒருவரும் செய்ய மாட்டேன். மாத்தி கேட்க பாவி, இனிமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என்ன மறந்து ஐயா கூட பரவாயில்ல. எவ்வளவு பேர் ஐவி பாத்துக்கிறேன். ஒரு கைது கத்துல என்னங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியல. எனக்கு புரியலையே. ஒரு செடி வளரும் போது அதை கிள்ளி எறினோம். அது வளர்ந்து மரமான நமக்கு தான் ஆபத்து. பிறந்திருக்கிற குழந்தை யாரு? இந்நாட்டுக்கு வாரிசு. அவன் வளர வளர நாட்டுல உரிமை கொண்டாடு வருவாங்க. நாட்டுல பங்கு கட்டாங்க. இந்த நாட்டை நம்ம தான் ஆளணும், நம்ம குடும்பம் தான் ஆளணும், நான் என் புள்ள தான் ஆளணும். அப்படின்னா அவங்க காலடி கூட இந்த நாட்டுல படக்கூடாது. அதனால இந்த குழந்தைய உயிரோடு சாகடிச்சுங்க. நீ போய் உங்க ஒன்னும் குழந்தைய சாகடிக்கணும். உன் குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம தவிக்கணும். அது நானும் எங்க அண்ணனை பார்க்கணும். இதென்ன அந்த மாலதிக்கு அசட்டே ஏடிஎம்ல எடுத்த பணம். இனிமே உங்க குடும்பமே போனோம். கடல் நீரும் உப்புதான், கண்ணீரும் உப்புதான். நான் உன்னை கல்யாணம் பண்ணதே பெரிய தப்பு தான். ஏன்டி என்ன கோர்ட்ல டவர் ஏனா 3 தடவை கூப்பிடுவாங்க. வீட்டுல வேலை இருக்குது இல்ல? அண்ணே சாப்பிட்டாரா? மகன் சாப்பிட்டாங்களா? வயிற்றுக்கு தூங்கிச்சா? நீ செனாத்தியா? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டு உனக்கு வச்சுக்கிறேன். போய் சொல்லு. நான் ஆடு மாடு ஆகுதுன்னு போய் சொல்றேன். அப்புறம் நீ சொல்ற. சரி சரி. மன்னர் மகாராணி நம்மளே வச்சுக்காங்கடி. அவளுக்கு குழந்தை வந்துக்குது. அந்த குழந்தை கண்ணு கத்துமா வளர்க்கணும். சேர்த்தனா போட்டாங்கன்னா பெத்தாத்துல இறங்கிட போறேன். போக மாட்டேன். ஆத்து ஒரு நேரமா மகாராஜா வாங்கய்யா. என்ன வராங்க வீட்டு தேடி வச்சிருக்கீங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டா நானே வந்துருப்பேன். ஏது விஷயங்க? கொரோனா ஊசில போட்டய்யா. கொரோனா ஊசி 2 ஊசி போட்டுங்க. ஏன்டா டேய், நீ கொரோனா ஊசி போட்டாது நான் கிடக்குது, போடல இருக்கடா கிடக்கு. நாட்டு மக்கள் எப்படி போனாலும் அக்கறை இல்லையா? நாட்டு மக்கள் எப்படி அழிந்து போனாலும் எனக்கு கவலை என்பதே கிடையாது. நீங்கள் தான் மன்னர். ஆமா, என் அண்ணனும் அண்ணியும். மன்னர் மகாராணி நல்லா இருக்கறாங்களா ஐயா? மகாராணி மாசமா குழந்தை பிறந்துச்சுங்களா? ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? டேய், உலக மகா நடிகை நம்மளா இவ்வளவு சிறப்பா நடிப்புன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நடிகை திலக சிவாஜி கணேசன் முன்னாடியா செத்துட்டு இருக்கிறாரு. ஏங்க கோபப்படுறீங்க? தங்குவதற்கு இடம் கொடுத்து ஆதரவு கொடுத்து அவர்களை கலைகால என்ன கம்ப்ளைண்ட் சொன்னா தெரியல. அந்த குழந்தை வளர்ந்து வளைவு தெரித்து விட்டால் எனக்கு ஆபத்து, என் அரவணை சொத்துக்கு ஆபத்து. அதனால குழந்தை கொல்ல மாறியா தர முடியாது. முடியாதுடா.
சொல்லாதீங்க. அண்ணனுக்கு பிறந்த குழந்தை தானே வேணும். அந்த குழந்தை ஏழ்மை குடும்பத்துல வந்து பிறந்தாங்க. அதனால அந்த குழந்தை மீது அதிக பாசங்க. இன்னைக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு இன்னும் குழந்தைய தந்து கொடுத்துறீங்க. மாணிக்கம் ஐயா, இன்று ஒரு நாள் அவகாசம் கொடுக்கிறேன். நாளை தினம் வரும்பொழுது குழந்தை உடைக்கு மறுத்து விட்டால் உடலிலே உயிர் இருக்காது. உன் குடிசைக்கு தீ வச்சு கொளுத்துருவேன். உன் நிலைமை அண்ணனும் அண்ணி தான் நாட்டில் இருக்க கூடாது. நாடு கட்டலாம் இந்த பாவி. அண்ணனுக்கு பிறந்த குழந்தை உயிரோடு இருந்தா மீண்டும் வந்து இந்த நாட்டை கேட்கும் என்பதற்காக குழந்தை கொலை செய்து துடிக்கிறாங்க. நம்மளையே நம்பி வந்தாங்களே மன்னர் மகாராஜ், அவங்களுக்கு துரோகத்தை செய்து அந்த குழந்தையை எப்படியே எடுத்து போய் கொடுப்போம். மரகதம் இதுக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் சொல்லணும். அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து நம்ம குடும்பம் வாழத்தை விட நம்ம குடும்பம் கெட்டாலும் பரவாயில்லை, இன்னொரு குடும்பம் நல்லா இருக்குன்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. மரகதம் என்ன வழி? 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த எந்த தாய் இதுக்கு சம்மதம் சொல்ல மாட்டா. ஆனா நீ சொல்லிதான் அவன. மரகதம் மன்னர் குடும்பமும் இளவரசர் உயிரோடு இருக்குன்னா இளவரசர் 8 பேர் குடும்பத்துக்கு பதிலா நம்ம குழந்தை மாற்றி கொடுத்துலாம். மரகதம் நம்ம குழந்தை செத்தாலும் பரவாயில்லை, செத்தாலும் எந்த பாவத்தை செய்தேன் எனக்கு பெருமிட்ட தண்டனை. நான் யாருக்குடையும் கிடைக்கவில்லையே, நான் யாருக்கும் எந்த ஒரு தீங்கு செய்யவில்லையே. நான் 10 மாதம் சுமதி பெற்ற பிள்ளை. இந்த பாவிகளை எப்படி எத்தாலும் மனதை சாகடிக்கும். ஒவ்வொரு தாய்மார்களும் பிள்ளை எதற்காக பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் நாடு காலத்தில் நாம் மாண்டு விட்டோமானா நமக்கு குடமுடித்து கொள்ளைவிட்டு பிள்ளை வேண்டும் என்றுதானே. ஏறாத கோவில் இல்லை, இறங்காத குளம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை. அப்படியெல்லாம் தவமாய் தவறு பெற்றெடுக்கிறார்களே அத்தா. அதே போலத்தானே இந்த பாவினாலும் ஒரே ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறேன். நம்ம மகனை சாகடிக்கலான்னு சொல்றீங்களே, இன்னும் வாய்த்திருந்த அம்மா அப்பான்னு கூட சொல்லலையே. இத பாருங்க, நம்ம குழந்தைய சாகடிக்கலான்னு சொன்னதும் 10 மாதம் சுமந்த வயிறு எனக்கு 10 அறிதாத்தா. இந்த உலகத்துல எது வேணாலும் இல்லாம இருந்தலாம். ஆனா ஒரு பெண்ணாக பிறந்தவர்கள் திருமணம் நடந்த பிறகு பிள்ளை இல்லாமல் மட்டும் இருக்க கூடாதா. இந்த பாவி நான் பிள்ளை இருந்தோம் இல்லாத பாவியாக வேண்டுமா? வேண்டாங்க. தாய்க்கு தலைப்பட்டு சொல்லுவாங்க. என் குறையை தீர்த்தவங்க அவன் இந்த மகடின்னு சொல்லாம அவன் பிள்ளையை பெற்றெடுத்தவன் என்று என்னுடைய குறையை தீர்த்தவன். அவனை சாகடிக்க வேண்டாங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன சாவடிச்சிருங்க, யாரும் எடுத்துக்கங்க. நம்ம பிள்ளை யாரோ ஒரு பிள்ளைக்காக ஏங்க நம்ம பிள்ளையை சாகடிக்கணும்? வேண்டாங்க. அந்த குழந்தை இருந்தா என்ன, அந்த செத்து போன நமக்கு என்ன? இன்னொரு முறை அந்த வார்த்தை சொல்லாதீ. யாரோ ஒரு பிள்ளைக்காக நம்ம பிள்ளையை பலி கொடுக்கணுமா சொல்லாத. மரகதம் மன்னர் குடும்பம் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை, குழந்தையே இல்லை. அந்த குடும்பத்துக்காக நம்ம பிள்ளையை பலி கொடுக்கறதுல தவறே இல்லை. மரகதம் உலகத்துல பிறந்தோ இறந்தோ இருக்கக்கூடாது. பிறப்பது ஒரு நாள், வாழ்வது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள். பிறப்பதும் இறப்பதும் வாழ்க்கையில சகஜமா போயிட்டு மரகதம். ஆனா வாழ்கின்ற காலத்திலே ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ வேண்டும். இவர் போல் யார் என்று பேர் சொல்ல வேண்டும், இறந்தாலும் அவர் பெயர் ஊர் சொல்ல வேண்டும் சொல்லுவாங்க. மன்னர் குடும்பத்துக்கு நம்ம நன்றி விசுவாசமா இருக்கணும்னா அது நம்ம பிள்ளையை வழி கொடுத்தாதான் முடியணும். அதையும் செய்ய நான் தயாரா இருக்கேன். என் மனசை மாற்ற முடியாது. சூரியனே கண்ணத்துடன் திவ்ய சூரியனே. ராஜா, என் செல்வமே, நான் இறந்த பிறகு எனக்கு நீ கொல்லி வைப்ப நினைச்சேடா ராஜா. ஆனா இந்த பாடு தந்தையா உனக்கு எமனா மாறிட்டேடா. ஒரு நாள் கிடைத்து மறுநாள் வந்திருக்கிறேன். ஏன் அண்ணனுக்கு பிறந்தக்கூடிய குழந்தையை என் கருத்தில் ஒப்படைத்து விடு. ஐயா, இந்த குழந்தை மொத்த பாருங்க, பச்சில குழந்தை ஐயா. இந்த குழந்தை என்னங்க பாவம் செஞ்சது? இந்த குழந்தை போய் சாகடிக்க துடிக்கிறேன். வேணா ஐயா, விட்டுருங்க ஐயா, நான் எடுத்துக்கிறேன். நீ யார் மறந்து விட்டாயா? ஒரு சாதாரண காவல்காரன். நான் யார்? என் நாட்டு மன்னன். நீ அறிவுரை எடுத்து கூறி அதை கேட்டாலும் குழந்தை தர மாட்டேன் ஐயா, குழந்தை தர மாட்டேன். அழகான ஆண் குழந்தை. இந்த குழந்தையை கொல்வதற்கே மனம் வரவில்லை. இருந்தாலும் இந்த குழந்தையை உயிரோடு விட்டு வைத்தால் வருங்காலத்தில் இறக்காமத்து, அரவணை சொத்துக்காமத்து. ஆகினால இந்த குழந்தையை ஒரே வெட்டி
எப்படியோ வந்து மாளிகை வீட்டுக்கு வந்து நமக்கு எந்த குறையுமே இல்லை. இப்பதான் நிம்மதியா இருக்கிறேன். நாட்டுல இருக்கக்கூடாது நாடு கடத்துறவங்க தம்பி மீண்டும் உங்களை தேடி வந்தாங்க. உயிருக்கு எது ஆபத்து நினைக்கிறேன். செய்தியா வீட்டுல இருக்காதீங்க. குழந்தை எடுத்துக்கலாம் போயிடுங்க. நீ செய்த நன்றி நான் எப்போதும் மறக்கவே மாட்டேன். நேரில் அந்த படுவாய் எப்போ வந்தாலும் வந்து போயிடுங்க. பால் குடமா அது பாட்டியா காணக தெரிகிறது. நான் சென்று கனிகளை கொண்டு வருகிறேன். அமர்ந்து கொண்டு நீ கூட மடித்து கொல்லி வைக்க போகிறானோ என் கண்ணே.